மார்ச் 18ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 11 வசனம் 2. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள் என்பதே. செம்மையான இருதயத்திற்கு எதிர்பதம் சீர்கெட்ட இருதயமே. இந்த சீர்கெட்ட இருதயத்தார் செம்மையான இருதயத்தாரை வெறுத்து பகைப்பார்கள். துன்மார்க்கர் ஏன் செம்மையான இருதயத்தாரை பகைக்கிறார்கள் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். செம்மையான இருதயத்தாரிடத்தில் நேர்மையும் உண்மையும் நீதியும் பரிசுத்தமும் இருக்கும். சீர்கெட்ட இருதயமுடைய துன்மார்க்கரோ உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிரிகள், நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் பகைஞர்கள். ஆகவே இவர்கள் செம்மையான இருதயத்தாரை வெறுத்து பகைப்பார்கள். இதையே வேதம் 2 கொரிந்தியர் 6:14 நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று கேட்கிறது. துன்மார்க்கர் சில பல நேரங்களில் தாங்கள் நியாயமாய் நடக்கிறவர்கள் போல வேஷம் போடுவார்கள். இவர்கள் நியாயஸ்தர் போல போடும் வேஷம் என்பது இன்னொருவரை வஞ்சிக்கிறதாக இருக்கிறபடியால் அதுவும் பாவ கிரியையாகவே கர்த்தர் பார்ப்பார். இதையே நீதிமொழிகள் 21:4 மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று வேதம் கூறுகிறது. இந்த வேஷத்தை நம்பி இவர்களோடு இணைந்து தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவதற்கு பொல்லாதவர்கள் கூட்டம் கூடி காத்திருப்பார்கள். இவர்கள் செம்மையானவர்களுக்கு எதிராக தீங்கு செய்ய ஏன் காத்திருக்கிறார்கள் என்றால் அந்தகார வேளைக்காக காத்திருப்பார்கள். அந்தகார வேளை என்பது இருளின் வேளை. இருளின் பிள்ளைகள் அந்தகார வேளையில் ஜெயமெடுப்போம் என்று நம்புகிறவர்களாக இருப்பார்கள். ஆகவேதான் துன்மார்க்கர் ஒன்று கூடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் ஒரு அந்தகார வேளையில் பிடித்து அழித்து விடலாம் என்று திட்டமிட்டனர். லூக்கா 22:53 நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். ஆனால் அதே சமயம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இருளை வெளிச்சமாய் மாற்றினார். அந்தகாரத்தை பட்ட பகலாக்கி தம்முடைய சிலுவை மரணத்தினாலே சாத்தானை வென்று ஜெயமெடுத்தார். ஆகவேதான் சங்கீதம் 139:12 உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று வேதம் கூறுகிறது. உலகின் ஒளியாகிய தேவனாலே நாமும் அந்தகார யுத்தங்களை மேற்கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா.